எப்படிலாம் செயல்படணுமோ அப்படிலாம் எதிரிகளாக வந்து என்ன செய்வாங்க ஆனால் அதை குறித்து நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். தைரியமாக நம்ம என்ன செய்ய முடியாது, சும்மா இருப்போன்னா நான் சும்மா இருக்கக்கூடாது. வேதத்தை அதிகமாக வாசிக்கணும், நன்றாக ஆவியில் நிறைந்து என்ன செய்யணும், செபிக்கணும். உபவாசம் போட்டு என்ன செய்யணும், செபிக்கணும். செபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா எதிரிகளையும் என்ன செய்வார், அவர் துரத்துக்கிறது மாத்திரம் இல்லை, அழித்து போடுவார். எஸ்தரின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்தோம்னு சொன்னால் 8வது வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? 8வது வசனம். அகாஸ்வேர் அதான். ம் 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 போதும், அவங்கள இப்படியே விட்டுறக்கூடாது. ராஜாவுக்கு சம்மதம்னா, உங்களுக்கு சித்தம்னா, சம்மதம்னா, விருப்பம்னா அவங்கள என்ன செய்யணும், நம்ம அழிக்கணும். அழித்து அது என்ன செய்யணும், எழுதி அனுப்ப, அழிக்கிறதுக்கு ஒரு என்ன செய்யணும், எழுதி அனுப்பணும் அப்படி. அப்போ உடனே ராஜா சொல்கிறாரு, நீ அப்படி ராஜாவை அப்படி செய்தாருன்னா நான் கஜானாவில் என்ன கொடுப்பேன், 10,000 தாலந்து வெள்ளியை கொண்டு நான் கட்டிடுறேன்னு சொல்லி இந்த ஆமான் ஆகாஸ்வேர் ராஜாட்ட பேசுகிறான். அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, அவர் சொன்ன வார்த்தை அந்த வெள்ளியை தாண்டில் கூட கேட்கல. உடனே இவருக்கு சரி, அந்த ஜனங்களை நம்ம என்ன செஞ்சிடணும், அழித்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் இருந்துற மோதிரம், ராஜாவுடைய முத்திர மோதிரத்தினால முத்திரை போடப்பட்ட அதை என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. அப்படி ஒரு முத்திர மோதிரத்தை கலத்தி அந்த ஆமான் கையில் என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்தார். அவன் யாருன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, யூதரின் சத்ருவாகிய ஆமானிடத்தில் கொடுத்து ஆமானை நோக்கி நீ என்ன நினைக்கோ அதெல்லாம் செய், அந்த வெள்ளிலாம் எனக்கு என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். அவனுக்கு பயங்கரமான ஒரு சட்டத்தை கொடுத்துட்டாரு, ஒரு தைரியத்தை கொடுத்துட்டாரு, முத்திர மோதிரத்தை கொடுத்துட்டாரு. நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ, உன் வெள்ளி கூட எனக்கு என்ன, அந்த வெள்ளியை நீ வச்சுக்கோ. அப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றி மாதிரி யாருக்கு தெரியுது, ஆமானுக்கு. நமக்கு ஜெயம், நம்ம வெற்றி பெற்றுட்டோம். நம்ம தேசங்களில் ஒரு விகற்பமான வித்தியாசமான ஒரு பழக்கமுள்ள மனிதர்கள் இருக்காங்க. அவங்கள நம்ம என்ன செஞ்சிடணும், அழித்து நிர்மூலமாக்கிறோங்கிறதுல தீவிரமாக செயல்பட்டார். நம்ம வசனம் என்ன சொல்லுது, நம்முடைய சத்துருக்களெல்லாம் அவர் என்ன செய்வாராம், சீக்கிரமாய், அந்த வார்த்தை சீக்கிரமாக துரத்துவார். இன்னைக்கு யார் யார் வீடுகளுக்கு யார் யாருக்கு விரோதமாக சத்துருக்களாக வந்து ஆமான் போல் அநேகர் வந்து எழுமி நின்றுக்கிட்டு இருக்காங்களா, தைரியமாக இருங்க, தைரியமாக ஜெபம் பண்ணுங்க. இந்த அபிஷேகத்தோடு இந்த இடத்த விட்டு கடந்து போங்க. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இந்த துஷ்ட ஆமானை அழித்தது போல விரோதிகளை அழிப்பார் ஆண்டவர். அவர்களை ஒருவேளை